Logita, can you give me the co-host? Okay, right, Monisha? Yes, Logita, thank you. Yeah, okay. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குது இல்லையா? ஐம் ஸ்டில் வெயிட்டிங். யாரும் இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. எஸ் கேக்குது. ஓகே. ஸோ சைக்காலஜினா என்னன்னு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அது கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து டெஃபினிஷன் கேட்கல, உங்களோட புரிதல். யாரு முதல்ல பதில் சொல்வீங்கன்னு பாக்குறேன். ஓகே, வெரி குட். ஐ திங்க் ஹம்ஜத் ஹாஸ் ஆன்சர். அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அவங்க டெய்லி லைஃப்ல சைக்காலஜி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால அதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. வெரி குட் ஹம்ஜத். ஓகே, அம்னா வந்து ஒருத்தவங்க மைண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கும். வெரி குட். ருக்ஷத், ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர். எஸ், வெரி வெரி கரெக்ட். சைக்காலஜினா என்னன்னா ஒரு மைண்ட் அண்ட் பிஹேவியரை பத்தி படிக்கிறது தான் சைக்காலஜி. முக்கியமா பிஹேவியர். ஒருத்தவங்க ஏன் வந்து கோவப்படுறாங்க, ஏன் அடிக்கடி அழுகுறாங்க, ஏன் அவங்க டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்துக்கும் சிரிக்கிறாங்க, சிலர் சிரிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு சைக்காலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களோட எமோஷன்ஸ், அவங்க யோசனைகள், அதாவது அவங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சைக்காலஜி ஒரு வழி. சைக்காலஜி மூலியமா நம்ம ஈஸியா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. ஓகே, ஸோ இதை யாராவது ரீட் பண்ண முடியுமா? இந்த ஸ்கிரீன்ல இருக்க just 2 lines. Ma'am, shall I? Adolescence is a time of great transition from brain and body changes to how a young person relates to the world. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வேற யாரோ பேச வந்தீங்க, அவங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா? அவங்க இதை ரீட் பண்ண வந்தீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்க கரெக்டா அர்த்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு இத ரீட் பண்ணும்போது என்ன புரியுது அத சொன்னா போதும். இங்க இருக்க யாரும் எதுக்கும் பயப்படவோ தயக்கப்படவோ தேவையில்லை. ஏன்னா இங்க யாரும் உங்களையே தப்பு சொல்லவோ குறை சொல்லவோ போறது கிடையாது. இது உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சதை நீங்க சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். இதுல தப்பு சரின்னு எதுவுமே கிடையாது. அந்த சைக்காலஜில எப்பயுமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதுல மேலவே அந்த கொஸ்டின்ஸ் பக்கத்துலயே எழுதி இருக்கும். இதுல சரி தப்புன்னு எதுவும் கிடையாது. பட் உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ ஜஸ்ட் உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணுங்கன்னு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கிளாஸ்லயும் சரி உங்க வாழ்க்கையிலயும் சரி, நீங்க சரி தப்புன்னு யோசிக்காம உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் தோணுதோ அதை சொல்லுங்க. உங்க உள்ளுணர்வு சொல்லும் இத சொல்லலாம்னு இருக்கும். பட் உங்க வாய் வழியா சில பேருக்கு சொல்ல முடியாது. சிலது வந்து சொல்ல முடியாம தடுக்கும். உங்க மைண்ட் வந்து உங்களை பிளாக் பண்ணும். சோ அதை தாண்டி உங்க உள்ளுணர்வு சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா உங்க மைண்டும் சரி உங்க பாடியும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணும். சோ இப்ப இதுல நான் கேட்கும்போது யார் யாருக்கு சொல்லணும்னு தோணுதோ, நான் மைக்க அன்மியூட் பண்ணி சொல்லணும்னு எனக்கு தோணுது பட் சொல்ல முடியல, ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிக்காம டக்குன்னு அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணாங்களே அதே மாதிரி. கமான், யாராவது ரீட் பண்ணி. யா Ma'am, can ஃபர்ஸ்ட். யா யங்காக இருக்கும்போது பிரெயினும் பொடியும் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டா ஒர்க் பண்ணும், ஆக்டிவ் ஆயிக்கும். அதைத்தான் இதுல ஓகே சொல்றாங்க. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஸோ அடலசன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய ஸ்டேஜை தாண்டி வந்திருப்போம். சைல்ட்ஹுட், அதுக்கப்புறமா யங் அடலசன்ட், அப்புறம் அடலசன்ட் பீரியட், அதுக்கப்புறம் தான் நம்ம அடல்ட்ஹுட்குள்ள போவோம், அடல்ட்டா மாறுவோம். ஸோ இதுதான் ரொம்ப பெரிய டிரான்சிஷன் இருக்கக்கூடிய ஒரு பீரியட். அதனாலதான் அடலசன்ட் பீரியட் எல்லாருமே ரொம்ப பொக்கிஷமா பாத்துக்குவாங்க. பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், அந்த ஓஎல் ஏஎல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸும் சரி, ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது சில பேர் யோசிச்சுதான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. சில பேர் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிப்பாங்க, நம்ம அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதோ. ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் பிசிக்கலாவும் நடக்கும், மென்டலாவும் நடக்கும். அது மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி, பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நிறைய சேஞ்சஸ் பிசிக்கலாவும் இருக்கும், மென்டலாவும் இருக்கும். சிலது நம்மளுக்கு கண் கூட தெரியும், சிலது நம்மளுக்கு தெரியாது. ஸோ பாடி சேஞ்சஸ் தான் அதிகமா இந்த பீரியட்ல சேஞ்ச் ஆகும். இந்த அடலசன்ட் பீரியட்ல இருந்து தான் நம்ம மெச்சூரிட்டிக்குள்ள போவோம். ஸோ இந்த அடலசன்ட் பீரியட் ரொம்ப பாசிட்டிவா ஹெல்த்தியா இருக்கும்போது ஓகே ஓகே ஸோ இது ரொம்ப பாசிட்டிவா ஹெல்த்தியா இருக்கும்போது அந்த மெச்சூரிட்டின்ற லெவல் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஈஸியா அந்த மெச்சூரிட்டியை கெயின் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்ப உங்க எல்லார்கிட்டயும் கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாரும் வீட்ல இல்லாட்டி ஹாஸ்டல் எங்கேயாவது இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து நீங்க ஏதாவது பண்ணணும். அத உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் இருக்கு. அத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா 7:30க்கு நான் திருப்பியும் உங்கள்ட்ட கேட்பேன், அந்த பேப்பர் வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாரும் அத எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க அன்மியூட் பண்ணி சொல்ல முடியலன்னா நீங்க சாட்ல டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்க அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் வச்சு என்ன பண்ணீங்க? உங்களால முடிஞ்சா ஒரு போட்டோ எடுத்து கூட இந்த சாட்ல அனுப்ப முடியும்.
ஸோ 10 மினிட்ஸ் உங்களுக்கு டைம். ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து, ஒரு சின்ன பேப்பரோ இல்லை A4 ஷீட் பேப்பரோ எடுத்து, அந்த பேப்பர்ல நீங்க ஏதாவது பண்ணணும். என்ன வேணா பண்ணலாம். அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். எது வேணா பண்ணலாம். நான் கரெக்டா சொல்ல மாட்டேன் என்ன பண்ணணும்னு. பட் என்ன வேணா பண்ணலாம். திருப்பி 7:30க்கு நான் அன்மியூட் பண்ணி உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம்.
எஸ், ஹவ் யூ கம்ப்ளீட்டட்? முடிச்சிட்டிங்களா எல்லாரும்? யாராவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை போட்டோ எடுத்து சேட்ல அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நீங்க என்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல பண்ணீங்க. இது அனுப்புவோமா எனக்கு? ஓகே, ஸோ நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கீங்க. ஓகே, அம்னா have made a boat. Even my mother made a boat when I said this. இதை நான் சொல்லிட்டு இருக்கும்போது எங்க அம்மா கூட ஒரு போட் தான் செஞ்சாங்க. So Atika, it's very nice. You have drawn something with a piece of paper. You have drawn a beautiful sunset and trees, everything. Fasmin has drawn some flowers. Yeah, Shahan also made a boat. Okay. Okay. So Hamjat has அவங்க ஒரு மெஹந்தி டிசைன் வரைஞ்சிருக்காங்க. Priya Darshan has sent me the photo of what I think it's a boat, right? Okay, super. Okay, many of you has made boat. நிறைய பேர் வந்து போட் பண்ணிருக்கீங்க பேப்பர் வச்சு. சில பேர் வந்து அந்த பேஸ் ஆஃப் போட்டோ சென்ட் பண்ண முடியும். நீங்க சாட்ல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால போட்டோ சென்ட் பண்ண முடியும். ஸோ சில பேர் எழுதி இருக்கீங்க, சில பேர் அழகா வரைஞ்சிருக்கீங்க, சில பேர் அதுலயே என்னென்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணிருக்கீங்க. அதாவது அதுல எழுதாம, இந்த பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதாம வரையாம டிஃப்ரெண்டா என்ன ட்ரை பண்ண முடியுமோ அது பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்
டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டின்னு இதுல இருந்து தெரியுது. ஆப்வியஸா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குமே டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸோட இருப்போம். ஓகே, இஸ்மாயில் ஹேவ் சூப்பர், யுவர் மெஹந்தி டிசைன் வாஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஃபார் சென்டிங். ஸோ நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸோட இருப்போம். சில பேர் ப்ராக்டிக்கல் ஓரியன்டா இருக்கீங்க. அதாவது நீங்க நிறைய பேர் போர்ட் செஞ்சவங்க எல்லாருமே ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்டா இருக்கீங்க. சில பேர் டீட்டெயில் ஓரியன்டா இருக்கீங்க. நீங்க நிறைய பேர் அந்த பேப்பர்லயே வரைஞ்சிருக்கீங்க. அவங்க டீட்டெயில் ஓரியன்டா இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லா டீட்டெயில்ஸோட பாக்குற மாதிரி இருக்கீங்க. சில பேர் ப்ராக்டிக்கலா என்ன நடக்குமோ அதுபடி போயிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். ரொம்ப எமோஷனலா எடுத்து நீங்க எந்த டிசிஷனையும் எடுக்க மாட்டீங்க. எல்லா விஷயத்தையும் இது நடந்தா என்ன நடக்கும், ரியல் லைஃப்ல என்ன நடக்கும், பாசம் அந்த எமோஷன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதை பண்ணா நம்மளுக்கு ஒழுங்கா இந்த வேலை நடக்குமா அப்படின்னு ப்ராக்டிக்கலா யோசிச்சு செய்யறவங்க தான் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. சில பேர் எமோஷன் ஓரியன்ட். அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. நம்ம சைக்காலஜில அதெல்லாமே நிறைய 16 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்கு. சில பேர் 219 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருக்குன்னு ஒவ்வொரு டைப் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சைக்காலஜில வி ஹேவ் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி டைப்ஸ். அசர்ட்டிவ் பர்சனாலிட்டி இருக்கு, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கு. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி நீங்க நார்மலாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டினா என்னன்னா, அவங்க தான் எல்லாரையும் விட ரொம்ப சுப்பீரியர்னு நினைப்பாங்க. தான் தான் பெரிய ஆள். அவங்கள விட எல்லாருமே கொஞ்சம் கீழே தான். அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மற்ற யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி. அதுல சில பேர் அட்டென்ஷன் வாங்குறவங்களாவும் இருப்பாங்க. இது ஒரு சில பர்சனாலிட்டி தான் நான் சொல்றது. ஒரு 3% இருக்கக்கூடியதான் இந்த பர்சனாலிட்டி. அதே மாதிரி நிறைய பர்சனாலிட்டி இருக்கு. சைக்காலஜி நீங்க பார்க்கும்போது நீங்க வியந்து போற அளவுக்கு பர்சனாலிட்டி சைக்காலஜிக்குள்ள இருக்கு. இன்னும் இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஜெண்டர்லயே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்னு 3 ஜெண்டர் மட்டும்தான் இருக்கும். பட் இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த ஜெண்டர்லயே நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க போய் எதுலயாவது ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்றதா இருக்கட்டும், நம்ம செலக்ட் பண்ணோம்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர் வருது. அது ஜெண்டர் கிடையாது, பட் பர்சனாலிட்டி டைப்ஸ். அவங்க அந்த பர்சனாலிட்டின்னு அவங்க அந்த டைப்புக்குள்ள ஒதுக்கிக்கலாமே தவிர அது ஜெண்டர் கிடையாது. அது பொதுவா எல்லாரும் அந்த மாதிரி சொல்லி அது ஒரு ஜெண்டர்னு பயஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அது ஜெண்டர் கிடையாது. நீங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். டிரான்ஸ்செக்சுவல் எல்லாமே இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்கு. அதெல்லாம் பர்சனாலிட்டி, நாட் ஜெண்டர். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம அதிகமா ஃபோன் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா? சே எஸ் ஆர் நோ. உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்றது, அதுல சோஷியல் மீடியா அதிகமா பாக்குறது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது? எஸ். ஓகே, யா. ஓகே, ஹம்ஜத்துக்கு நோ சொல்லியிருக்காங்க. ஹம்ஜத் மேனோ ஏன் உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்றது பிடிக்காது? பிகாஸ் நிறைய பேர் எஸ்ன்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நீங்க மட்டும் நோன்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஃபோன் ஏன் யூஸ் பண்ண பிடிக்காது? பிடிச்சவங்களுக்கு ஏன் யூஸ் பண்ண பிடிக்கும்? ஓகே, ஸோ ஹம்ஜத் நீங்க அதை பாக்குறதுனால உங்களுக்கு தலைவலி வர்றதுனால நீங்க ஸ்கிரீன் அதிகமா பாக்குறது. யா, ட்ரூ. யா, இந்த பேஜ் விசிபிள் இல்ல, சாரி. ஓகே, ஓகே. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுனால ஃபோன் பார்க்கறது பிடிக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால ஃபோன் பார்க்கறது பிடிக்கும். அதே மாதிரி
ஸ்கிரீன் அதிகமா வாட்ச் பண்றதுனால தலைவலி வருது. ஸோ சில பேருக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் பிடிக்கும்னு இல்லை, எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு இல்லை. நிறைய பேருக்கு ஃபோன்னால நிறைய விஷயங்கள் தெரியுது. உலகத்துல எங்கேயோ எந்த மூலையிலோ இருக்கவங்களுக்கு எங்க இருந்தோ நம்மளால பேச முடியுது. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பட் இப்ப நான் இந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன்னா, நிறைய பேருக்கு சோஷியல் மீடியா பார்க்கும்போது நம்ம பிரெயின்ல டோபாமைன் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். அது வந்து ஒரு கெமிக்கல் மெசஞ்சர்னு சொல்லுவாங்க. நம்ம பிரெயின்ல அந்த டோபாமைன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து அந்த டோபாமைன் நம்மளை வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கும். நீங்க வந்து அந்த டோபாமைன் நிறைய விஷயத்தினால வரும். ஸோ அதுல ஒண்ணு வந்து நம்ம ஃபோன் பார்க்கறது. இப்ப ரீசெண்டா யூடியூப்ஸ்ல கூட, அதுவும் ஒரு சோஷியல் மீடியா ஃபேக்டர் தான், யூடியூப்ல கூட நிறைய வீடியோ டோபாமைன் டீடாக்ஸ்னு இருக்கு. அதுல முக்கியமா என்னன்னா, ஃபோன் வந்து 21 நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பிசிக்கலா சாப்பிடுறது, எக்ஸசைஸ் எல்லாமே அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஃபோன் யூஸ் பண்றது. ஏன்னா இந்த டோபாமைன் வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்றதுனால மட்டும் ரிலீஸ் ஆகக்கூடாது. அது நார்மலா நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு நார்மலாவே அது வரும். பட் ஃபோன் யூஸ் பண்றதுனால அது அதிகமா இதாகிறதுனால நம்ம ஃபோனுக்குள்ள இன்னும் அடிக்ட் ஆயிரும். அதனாலதான் அடலசன்ட் பீரியட்லயே நிறைய பேர் வந்து ட்ரக்ஸுக்கு போறாங்க, ட்ரக் யூஸ் பண்றாங்க. ஏன் அந்த ட்ரக்ஸும் யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு சில ட்ரக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டோபாமைன் சுரக்கும், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். அதனால அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் ஃபீலிங் கிடைக்குது, ஒரு ப்ளஷர் ஃபீலிங் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த டோபாமைன் ரிலீஸ் ஆகும்போது. அதனாலதான் எல்லாருக்கும் ட்ரக் அதிகமா அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால சில பேர் அடிக்ஷனுக்கு கூட போறாங்க. ஃபோன் அடிக்ஷன் கூட நிறைய பேருக்கு இருக்கு. சோஷியல் மீடியா அடிக்ஷன் மாதிரி ஃபோன் அடிக்ஷன் கூட நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் பெரிய தலையே வந்து இந்த டோபாமைன் தான். ஸோ அதுக்கு நம்ம வேற விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை பண்ணலாம். புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கிறதுனால டோபாமைன் வரும், அதை நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்றதுனால கூட டோபாமைன் சுரக்கும், அதையும் நம்ம பண்ணலாம். பிளஸ் மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் வந்து நம்ம பெருசா ஒன்றும் பண்ண தேவையில்லை. கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு 10 நிமிஷம் நம்ம அமைதியா உட்காந்து நம்ம பிரீத்திங், அதாவது நம்ம மூச்சு போறத நல்லா கவனிச்சாலே அது ஒரு பெரிய மெடிடேஷன் தான். அதை பண்ணா கூட டோபாமைன் சுரக்கும். இன்னொன்னு மிகப்பெரிய முக்கியமான விஷயம், நம்ம 7 ஹவர்ஸ் தூங்குறது. 7 to 8 ஹவர்ஸ். 8 ஹவர்ஸ் நார்மலா சொல்லுவாங்க, பட் 7 ஹவர்ஸ் தூங்கினா கூட அது பெட்டர் தான். நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் பிசிக்கல் ஹெல்த்துக்கும் அது ரொம்பவே நல்லது. ஸோ கரெக்டா நம்ம 7 ஹவர்ஸ் to 8 ஹவர்ஸ் தூங்கினா கூட நம்ம டோபாமைன் சுரக்கும். 2 minutes. ஓகே. ஸோ இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இல்லாட்டி நெக்ஸ்ட். ஓகே. Excuse me. எஸ் எஸ் டெல் மீ. Sleeping 6 to 7 hours, like from what time to what time? Mostly it is good to sleep at 10 o'clock. Okay. Excuse me, ma'am.
எஸ், டெல் மீ. சாதாரணமா ஃபோன் எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ அடலசன்ட் பீரியட்ல நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 hours to 3 hours யூஸ் பண்ணா பெட்டர். 4 hours போகலாம். இப்போ ஒருவேளை நீங்க படிக்கிறதுனால நிறைய இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடக்குது. ஸோ அதனால இப்போ ஆன்லைன்ல படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 to 4 hours யூஸ் பண்ணா ஓகே, அது ஆப்டிமல் லெவல். நிறைய பேர் வந்து நம்ம ஃபோன்லயே வந்து அலாரம் வச்சிருப்பாங்க, ஸ்கிரீன் டைம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. நார்மலா குழந்தைங்களுக்கு இன்டியூஸ்டு ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு இன்டியூஸ்டு ஆட்டிசம்ன்றது வந்து ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனாலயே ஆட்டிசம் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்டல் டிஸார்டர் அவங்களுக்கு டெவலப் ஆகும். நார்மலா சில பேருக்கு பிறந்ததுல இருந்தே இருக்கும். பட் ஃபோன் அதிகமா ஒரு பிறந்த ஒரு 2 வயசுல இருந்து 4 வயசு அந்த மாதிரி இருக்க டைம்லயே குழந்தைங்களுக்கு அதிகமா ஃபோன் கொடுக்கும்போது அதனால கூட நிறைய டிஸார்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கண்டிப்பா வரும்னு சொல்லல, பட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் ஸ்கிரீன் டைம் எப்பவுமே கம்மியா யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா பிரெயின்ல அப்பவே அந்த டோபாமைன்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதிகமா சுரக்கும் போது பிரெயினுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. ஏன்னா பிரெயின் வந்து எப்பயுமே இப்ப நீங்க அடலசன்ட்ல இருந்தாலும் அடல்ட்ஹுட்ல போனா கூட டில் லேட்டர் அடல்ட்ஹுட் கூட நம்ம பாட்டி தாத்தா அவங்களுக்குலாம் கூட இன்ன வரைக்கும் பிரெயின் வந்து டெவலப் ஆயிட்டே தான் இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கும் போது பிரெயின் டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் ஏத்த மாதிரி நம்ம கரெக்டா பண்ணிட்டு போகும்போது நம்ம லைஃப் எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும், பாசிட்டிவா எல்லா விஷயங்களும் நடக்கும். ஓகே, டோபாமைன் வந்து ரொம்ப அதிகமா இருந்தா சில பேருக்கு பார்க்கின்சன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதை பத்தி போனா இன்னும் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். பார்க்கின்சன்ஸ் அப்படின்ற ஒரு பாடி இது நம்மளுக்கு சிண்ட்ரோம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதிகமா இருந்தால். பட் டோபாமைன் வந்து ஆஹ் கம்மியா இருந்தா எதுல டோபாமைன் அதிகமா சுரக்குதோ அந்த விஷயங்கள் நம்ம அதிகமா பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்க புரோட்டீன் எடுத்துக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, இது எல்லாம் மூலியமா டோபாமைன் சுரக்கும். பட் நம்ம அது எதுவுமே பண்ணாம இப்போ ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபோன் பார்க்கறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுல ரொம்ப அடிக்ட் ஆயிரும். அடிக்கடி ஃபோன் பார்க்கறது, நம்ம ஐஸ் அதாவது கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்காம மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்காம நம்ம அடிக்கடி பாக்குறதுனால அந்த டோபாமைன் ரொம்ப அதுலயே அடிக்ட் ஆயிரும். அதனாலதான் டோபமைன் டீடாக்ஸ்ன்ற ஒரு வேர்ட் வந்து இப்ப நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா பாப்புலர் ஆயிருச்சு. ரொம்ப அதிகமா எல்லாருமே அது பண்றாங்க. இதுல என்ன ரொம்ப ஆச்சரியப்படணும்னா அதையும் நம்ம சோஷியல் மீடியால தான் போய் பார்க்க வேண்டிய நிலைமை இப்ப இருக்கு. பிகாஸ் சோஷியல் மீடியா சோ பாப்புலர், ரொம்ப இதா இருக்கிறதுனால. எஸ் ஹப்சா, ஏதாவது சொல்லணுமா? ஹப்சா அஜீஸ். ஓகே, நான் உங்களை மியூட் பண்றேன். ஓகே, ஸோ யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமா அடலசன்ட் பீரியட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்த பார்க்க போறோம். யாராவது இதுல என்ன போட்டிருக்குன்னு கொஞ்சம் ரீட் பண்ணி சொல்ல முடியுமா? எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். ஹவு டு மேக்னெட்ஸ் ஒர்க்? யா, அதோட எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளனேஷன்னா இசைவாக்கம் அடைகின்றது. சாரி, சவுண்ட் அதிகமா கொஞ்சம் சவுண்டா சொல்ல முடியுமா? காந்தங்கள் வந்து எவ்வாறு இசைவாக்கம் அடைகின்றது என்பதை பார்க்க அதாவது காந்தம் வந்து எப்படி வேலை செய்யுது, எப்படி ஒர்க் ஆகுது. காந்தம்னா என்ன? காந்தம் முக்கியமா வந்து ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. ஏதாவது இரும்பு பொருள் காந்தமா இருந்தா அது டக்குன்னு ஈர்த்துரும். அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா அது என்னன்னு? ஈர்ப்புக்கு நம்ம இன்னொரு பெயர் சொல்லுவோம்.
இழுவிசை எனலாமா? அதாவது ஈர்ப்பு ஈர்ப்பை வந்து இங்கிலீஷ்ல வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? ஒண்ணு மேக்னெட்னா இழுக்கும். காந்தம் வந்து இன்னொரு இரும்பு பொருளை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். Attractivity. Yeah, attraction. Very good. Who's that? Who said that? Fasmi. Yeah, very good, Fasmin. That is attraction. அத பத்தி தான் இப்ப பேச போறோம். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு அட்ராக்ஷன்னா என்ன மீனிங்னு நம்மளுக்கு சரியா தெரியாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த வயசுல எனக்கு கூட அட்ராக்ஷன்னா கரெக்டா என்ன மீனிங்னு தெரியாது. என்ன மீனிங்னு தெரியாமலே நம்ம எல்லாத்துக்குமே அட்ராக்ட் ஆயிருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்னு ஒரு விஷயம் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எது பிடிக்குமோ அது கண்டிப்பா கிடைக்கும். அதை பத்தி ஒரு புக்கே இருக்கு, சீக்ரெட்னு ஒரு புக். நீங்க முடிஞ்சா படிச்சு பாருங்க. சீக்ரெட் அப்படின்னு சொல்லி லா ஆஃப் அட்ராக்ஷன் புக் ஒன்று. அதுல நிறைய விஷயங்கள் போட்டிருக்கும். அதுல சிலது நம்மளால நம்ப முடியும், சில விஷயங்களை நம்மளால நம்ப முடியாது. ஏன்னா அதுல வந்து அவங்க பிரபஞ்சத்தை, அதாவது யூனிவர்ஸை வச்சு பேசியிருப்பாங்க. யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எது கேட்டாலும், எப்படி நம்ம இப்ப ஒரு கடவுளை வச்சு கடவுள்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்குதுன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி அவங்க அந்த புக்ல யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எது கேட்டாலும், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எது கேட்டாலும் அது நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு கிடைக்கும்னு ரொம்ப ஆசை வச்சு பிலீவ் பண்ணி கேட்டா நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற விஷயம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, ஸோ அது டைம் இருந்தா நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அட்ராக்ஷன் பத்தி எதுக்கு நம்ம இந்த இடத்துல பேசுறோம்னா, நம்மளுக்கு நம்மள நிறைய பேருக்கு ஒருத்தவங்கள பிடிக்கும். பார்த்தோன்னே சில பேர் மேல நம்மளுக்கு அட்ராக்ஷன் வரும். அது எதனால வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சில பேர் படத்துலயும் பார்த்திருப்போம், நிஜத்துலயும் சரி. ஒரு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட உங்களைய பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா, நான் உங்களே காதலிக்கிறேன், அதான் கேட்பாங்க. அது நேர்லயும் சரி, நம்ம ரோட்ல கூட நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல லவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன் வருது? அவங்க அவர்களோட செய்யற செயல்களால வரக்கூடியது தானே. வெரி குட். அவங்க செய்யற செயலாலையும் வரும். கண்டிப்பா ஒருத்தவங்க பண்ற செயல் மூலியமா அவங்களுக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தையோ இல்லாட்டி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தர் பண்ணும்போது அவங்க மேல நம்மளுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அவர்களோட ஃபர்ஸ்ட் பேச்சுத்தன்மை, சாரி கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அவர்களோட பேச்சுத்தன்மை, இப்ப மோட்டிவேட்டா பேசுறது, அழகான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறது எல்லாமே இருக்கலாம் தானே. வெரி குட். அதுவும் இருக்கும். ஒருத்தவங்க ரொம்ப அழகா அட்ராக்டிவா எப்படி மத்தவங்களை கவர்ற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசினாலும் பரவாயில்ல, இவங்க ரொம்ப அழகா பேசுறாங்க, இவங்க கிட்ட பேசினா டைம் போறதே தெரியல அப்படின்னு ஒரு சில பேருக்கு பிடிக்கும். சோ இதெல்லாம் வந்து அட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரக்கூடிய விஷயம் வந்து பிசிக்கல் அட்ராக்ஷன். ஒருத்தவங்கள பார்த்தோன்னே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட ட்ரெஸ் பண்ண விதமா இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஃபேஸ் வந்து அவங்க அப்பாவையோ இல்லாட்டி அவங்க அம்மாவையோ ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் லவ் பண்றவங்க, அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்றவங்களும் கூட ஃபர்ஸ்ட் அவங்க நினைச்சிருப்பாங்க அவங்க அப்பா ஒரு நல்லவரா இருந்தாருன்னா தனக்கு அப்பா மாதிரி ஒருத்தர் வரணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க லவ் பண்ணது வேற ஒருத்தரை நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது தான் தெரியும், அவங்க அப்படியே அவங்க அப்பாவை தான், அவங்க அப்பா என்னென்னலாம் பண்ணுவாரோ அதே விஷயங்களை தான் அவரும் பண்ணுவார். இது நல்ல விதமாவும் எடுத்துக்கலாம், நம்ம நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். இப்ப ஒரு பொண்ணோட அப்பா வந்து குடிகாரரா இருக்காரு, ஆல்கஹாலிக்கா இருக்காரு அப்படின்னா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க தனக்கு இப்படி ஒரு கணவர் வரவே கூடாது. அப்பா அவங்க லவ் பண்ணியும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்ப அவர் குடிச்சிருக்க மாட்டாரு. பட் பின்னடைவுல பார்த்தா அவர் ஒரு ஆல்கஹாலிக்கா இருப்பாரு, அவரு குடிக்கிறவரா இருப்பாரு. இது வந்து அவங்க தெரிஞ்சோ இல்ல அவர் குடிக்க மாட்டார் எல்லாம் எல்லாம் நினைச்சு அனலைஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. பட் இருந்தாலும் லேட்டர்ல தான் அவங்களுக்கு தெரியும் அவரு ஆல்கஹாலிக் தான். எப்படின்னா அவரோட பிஹேவியர் எல்லாமே இவருக்கு இருந்திருக்கும். அதனால சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா கூட இருந்து
அவங்க அப்பா கிட்ட பிடிச்ச சில விஷயங்கள்லாம் இவர்கிட்ட இருந்திருக்கும். அந்த நெகட்டிவ் தெரியாம பாசிட்டிவ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும். அதுலதான் நிறைய பேர் அட்ராக்ஷன்லயே அப்படியே மூழ்கிடுவாங்க. அட்ராக்ஷனுக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் தெரியாம ஸ்டார்டிங்லயே நம்ம அட்ராக்ஷனுக்குள்ள போயிருவோம். லவ்வுக்குள்ள போகாம அட்ராக்ஷன்ல போய் மூழ்கினதுனால நம்மளுக்கு அந்த லவ்ன்ற ஃபேக்டர் தெரியாது. அங்கேயே மெச்சூரிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். சோ யாரெல்லாம் இந்த அட்ராக்ஷன்ற பார்ட் தெரிஞ்சு ஓகே இது வந்து இதனாலதான் நம்மளுக்கு நடக்குது ஓகே அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போறாங்களோ அவங்க வேற லெவல்ல மெச்சூரிட்டி ஆயிருவாங்க. ஐ மீன் மெச்சூர்ட் ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட் பிசிக்கலா தான் உங்களுக்கு அட்ராக்ஷன் கண்டிப்பா நடக்கும். பாக்குறது மூலியமாவோ பேசுறது மூலியமாவோ உங்க ஃபேஸ் அப்பியரன்ஸ் இருக்கிறது மூலியமாகவோ அவங்களுக்கு ஈஸியா அட்ராக்ட் ஆகும். செகண்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி பேசுறது மூலியமா அவங்க எப்படி பேசுறாங்க. அவங்க பேசும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு. அவங்க கூட இருக்கும்போது டைம் போறதே தெரியல, போர் அடிக்கல. அவங்க பேசுறது எல்லாமே நல்ல நல்ல விஷயங்களா இருக்கு. மத்தவங்கள பத்தி பேசல, அவங்கள பத்தி பேசுறாங்க. இல்லாட்டி மோட்டிவேட்டடா ரொம்ப வாழ்க்கைக்கு முன்னேற்ற வகையில என்னெல்லாம் இருக்குமோ அதை பத்தி பேசுறாங்க. இவங்க கூட இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும், வேற லெவல்ல போகும் அப்படின்னு நினைச்சு அட்ராக்ட் ஆவாங்க. தேர்ட் வந்து அதுவும் நீங்க சொன்ன மாதிரி பிஹேவியர். ஒருத்தவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அது மூலியமாவும் அட்ராக்ட் ஆகும். அவங்க நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இனிஷியலா அட்ராக்ஷன் இப்படிதான் நடந்து லேட்டரா அது ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் அட்ராக்ஷன் நடக்கும். இன்னொரு விஷயங்கள் என்னன்னா அவங்க அறிவுத்தன்மையை பார்த்து கூட நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும். அதை வந்து இன்டெலெக்சுவல் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இன்டெலெக்சுவலா சில பேர் ரொம்ப பிரில்லியண்டா இன்டெலிஜென்ட்டா பேசுறது, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னா நம்ம இன்டெலெக்சுவலா அவங்க கூட அட்ராக்ட் ஆயிரும். இன்னொரு விஷயம் எமோஷனல் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. எப்படி ஒருத்தர் வந்து அவங்க ரொம்ப பாசமா இருக்காங்க, எனக்காக எல்லாமே கேர் பண்றாங்க, எனக்காக எல்லாமே செய்யறாங்க, நான் சொன்னா எது வேணா செய்வாங்க அப்படின்னு எமோஷனல் அட்ராக்ஷனுக்குள்ள கனெக்ட் ஆயிரும். சோ இதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகவே மாட்டோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க நார்மலா உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்றத பார்த்தாலே உங்களோட ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் உங்களுக்கு புரியும். நீங்க எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்கன்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ லேட்டர் அது ரிலேஷன்ஷிப்குள்ள போய் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சில உண்மைகள் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் நம்ம அட்ராக்ட் ஆகி தான் போயிருப்போம். பட் ஸோ அவங்களோட பிலீஃப்ஸ் என்ன, அவங்களோட வேல்யூஸ் என்ன, அவங்களோட தாட்ஸ் என்ன எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. லேட்டர் தான் அவங்க எந்தெந்த விஷயங்கள் நம்புறாங்க, அவங்க எந்தெந்த விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, அவங்களோட ஹேபிட் என்ன, அவங்களோட பழக்க வழக்கம் என்ன அப்படின்றதான் நம்மளுக்கு போக போக தான் தெரிய வரும். ஐ மீன் பின்னடைவுல தான் நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை நான் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தா யாராவது சொல்லுங்க. இல்லாட்டி இது வரைக்கும் ஏதாவது புரியலைன்னா கூட நீங்க திருப்பி கேளுங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? இல்லாட்டி ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட் அட்ராக்ஷன் அதெல்லாம் முடிஞ்சு நம்ம அடுத்துதான் பாண்டிங்க்கு போவோம். நெக்ஸ்ட் பழகுவோம், அதுக்கப்புறம் பாண்டிங்க்கு போவோம். பாண்டிங் என்னதுன்னா நம்ம லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்குள்ள போறது. ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் அவங்க கூட எக்ஸ்பெரிமெண்டேஷன் ப்ராசஸ்ல இருப்போம். அவங்க கூட பழகுற வேலை, அவங்க கூட பழகி பார்த்து அவங்க கூட அதிகமா பேசுறது, அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது. சில பேர் வந்து அவங்க கூட எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த எமோஷனல் அட்ராக்ஷனால இருக்கலாம், இல்லாட்டி பிசிக்கல் அட்ராக்ஷனா இருக்கலாம். ஓவரா எமோஷனல் அட்டாச் ஆகி அவங்களால அவங்க கூட பேசாம கூட இருக்க முடியாது. நீங்க பார்க்கலாம் அடிக்கடி என்னால பேசாம இருக்க முடியல, பார்க்காம இருக்க முடியல. ஏன்னா ஓவர் கனெக்ட் வந்துரும். அதுவும் எமோஷனல் கனெக்ஷன். ஓவர் எமோஷனல் கனெக்ஷன் வந்து எப்பயுமே நம்ம மென்டல் ஹெல்த்துக்கோ பிசிக்கல் ஹெல்த்துக்கு கூட அது அவ்வளோக்கா நல்லது கிடையாது. அது யாரா இருந்தாலும்
யாரா இருந்தாலும் ஓவரா நம்ம ஒருத்தர் கூட எமோஷனல் அட்டாச்சா இருக்கும்போது நம்மளால தனிப்பட்டு எந்த விஷயங்களும் செய்ய முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே இன்னொருத்தவங்கள தேடிட்டே இருப்போம். தனியா ஒரு ஹோட்டலுக்கோ, தனியா ஷாப்பிங்கோ அப்படி யாராலையுமே போக முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில பேரால மட்டும்தான் தனியா தைரியமா ஷாப்பிங் போவாங்க. அவங்களுக்கு யார் துணையுமே தேவையில்ல. தனியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவாங்க. சில பேர் தனியா தியேட்டருக்கு கூட போய் படம் பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எமோஷனல் மெச்சூரிட்டின்றது வந்து ரொம்ப பாசிட்டிவ், அதாவது ஹையர் லெவல்ல இருக்கும். அவங்களால மட்டும்தான் இண்டிபெண்டன்ட்டா செயல்பட முடியும். தனிப்பட்டு செயல்பட முடியும். ஸோ ஆல்வேஸ் நீங்க எப்பயுமே எப்படி ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்குதுன்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே பிடிக்குது. ஏன் நம்மளுக்கு வந்து அவங்கள பிடிக்குது? பார்த்தோன்னே எதுக்காக நம்மளுக்கு அவங்கள பிடிச்சது? ஒருவேளை நீங்க பேசாமலே உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருந்தா, எதனால உங்களுக்கு பேசாமலே அவங்கள பிடிச்சிருக்கு? ஒரு சில பேருக்கு மத்தவங்கள ஏன் பிடிக்கும்னா, அவங்க அவங்கள மாதிரியே இருப்பாங்க. நான் வந்து பார்க்கறதுக்கு சொல்லல. பிசிக்கல் அப்பியரன்ஸ சொல்லல. அவங்களோட பெர்சனாலிட்டி. இப்ப ஒருத்தவங்க எப்படி சாஃப்ட்டா பேசுறாங்க. இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் பெர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோவர்ட்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்ட்ரோவர்ட் வந்து அதிகமா வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்க. வெளிய போக மாட்டாங்க. அவங்களுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க மாட்டாங்க. ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு அதிகமா பிடிக்கும். இன்டோர் கேம்ஸ், வீட்லயே வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. வெளிய அதிகமா போகவே மாட்டாங்க. பட் எக்ஸ்ட்ராவர்ட் பீப்பிள் வந்து வெளியவே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சோஷியலா பீப்பிள் கூட இருக்கணும். பீப்பிள் அதிகமா இருந்தா தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் இருக்கும். பட் இன்ட்ரோவர்ட்க்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்தா தான் கம்ஃபர்டபிள்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க பீப்பிள் எப்படி அட்ராக்ட் ஆகுறாங்க? எப்படி இன்னொருத்தவங்கள அவங்களுக்கு பிடிக்குதுன்னு அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரோவர்ட் மாரியே இருக்க ஒருத்தர பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து உங்கள அதிகமா பிடிக்குது. அதனால நீங்க அட்ராக்ட் ஆகுறீங்க. நீங்க அதாவது என்ன சொல்றது? இப்ப இன்னொருத்தர பார்க்கும்போது என்னோட பின்பத்தையே பார்க்க முடியுது. நான் என்னையவே இன்னொரு ஆளையே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து ஜஸ்ட் செல்ஃப் அட்ராக்ஷன். உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுனால, அதே மாதிரி இருக்க ஒரு ஆள உங்களுக்கு பிடிக்குது. அதனால நீங்க அவர தான் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவீங்க. மத்தபடி உங்களுக்கு அவங்கள பிடிக்காது. அவங்க கிட்ட இருக்க அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான் பிடிக்கும். இன்னொருத்தருக்கு உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸே இல்லாம இருக்கலாம். பட் நீங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்களோ, என்னென்னலாம் வாழ்க்கையில அடையணும்னு நினைச்சீங்களோ, அதெல்லாம் அடைஞ்ச ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நீங்க அதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டீங்க. சோ அத அடைஞ்ச ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து அவர பிடிக்குதுன்னு கிடையாது. அவர் பண்ண விஷயங்கள் நீங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுதான் இந்த மாதிரி அட்ராக்ட் ஆகும். ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஏன் அட்ராக்ஷன் வருதுன்னு கண்டுபிடிச்சு பாருங்க. ஈஸியா உங்க ரிலேஷன்ஷிப் பேட்டர்னும் உங்களுக்கு புரியும். சம்டைம் பிடிக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிலேஷன் கேக்குதா? Can you hear me, everyone? எஸ் மேம். ஓகே. ஸோ நம்ம கம்யூனிகேஷன்ல எல்லாருமே நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவோம். நம்ம மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் சொல்ல மாட்டாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அது என்னவா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல வெளியே ஃப்ரெண்ட்ஸ் யாரா வேணா இருக்கட்டும், ஒரு ஓப்பன் ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங் இருக்கும். நீங்க என்ன அந்த ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க?
நீங்க வந்து அவங்க உங்களை வந்து ட்ரீட் பண்ற விதம் பிடிக்கலையா, அத வந்து நீங்க ஓப்பனா சொல்லணும். சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. பட் நம்ம சொன்னாதான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னொரு ஆளுக்கு இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றது தெரியும். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னே தெரியாம அவங்க வேற விஷயத்த குடுத்துட்டு இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போகாது. அதனாலதான் நிறைய ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும். அவங்க ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்க வேற ஒண்ணு குடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது தேவையே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஒரு வைஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டெய்லி கிஃப்ட்ஸ் எதிர்பார்க்கல. பட் அவர் வந்து தான் கூட உட்கார்ந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி 20 மினிட்ஸ் பேசணும். ஒரு நாள் நடந்ததையோ இல்லாட்டி இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சுன்னோ ஏதாவது அவங்க கிட்ட ஒரு 20 மினிட்ஸ் பேசுறத அந்த வைஃப் எதிர்பார்க்கறாங்க. பட் ஹஸ்பண்ட் டெய்லி அதை செய்யாம அவங்களுக்கு gift தான் பிடிக்கும்னு அவர் நினைச்சிட்டு அவர் டெய்லி gift வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதனால அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போகும்னு நினைச்சிட்டு அவர் டெய்லி gift வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. பட் அவங்க ஹாப்பியா இல்லை. சோ இதுவே ரிலேஷன்ஷிப்ல மிகப்பெரிய பிரச்சனை. இது நான் சொன்ன ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். பட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அவங்க ஓப்பனா எனக்கு இந்த கிஃப்ட்ஸ் தேவையில்லை, நீங்க என் கூட ஒரு 20 மினிட்ஸ் பேசினா போதும் அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்லும்போது அங்கேயே அந்த பிரச்சனை சால்வ். பட் அவங்க அதை ஓப்பனா ஹானஸ்டா சொல்லாம அதை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருக்கும்போது அந்த பிரச்சனை இன்னும் அதிகமா போய்கிட்டே இருக்கும். லேட்டர் அது டிவோர்ஸ்ல போய் முடியும். ஸோ அவங்க மேல ட்ரஸ்ட்ன்றது ரொம்ப பெரிய ஃபேக்டர். ட்ரஸ்ட் வச்சு நம்ம ஒரு விஷயத்த ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணணும். அப்பதான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் ஆல்சோ யார் கூடயா இருந்தாலுமே நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஓப்பனா ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாலே ஒழிய அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போகாது. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் இஸ் த பெஸ்ட் கீ ஃபார் ஹேவிங் அ குட் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்ல கம்யூனிகேஷன் தான் கீ. இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கம்யூனிகேஷன் வந்து மிகப்பெரிய ஃபேக்டர். ஸோ நான் இங்க வந்து ஒரு பிஹேவியர் பத்தி பேசுறேன். பாசிவ் அக்ரெசிவ் பிஹேவியர்னு இருக்கு. அது வந்து நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பாசிவ் அக்ரெசிவ்ன்றது வந்து நம்ம இன்டைரக்டா நம்மளோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ சொல்றது இல்லாட்டி எக்ஸ்பிரஸ் பண்றது. நம்ம ஓப்பனா சொல்லாம அத வந்து இன்டைரக்டா கோவமாவோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறது மூலியமாவோ நம்ம அந்த பிஹேவியரா அவங்களுக்கு காமிப்போம். அவங்க செய்யற விஷயம் நம்மளுக்கு பிடிக்காது. இப்ப வீட்ல நம்ம அப்பாவோ அம்மாவோ அவங்க செய்யற விஷயம் நம்மளுக்கு பிடிக்காட்டி நம்ம அதை ஓப்பனா சொல்லாம ஏதாவது ஒரு பொருளையோ இல்லாட்டி அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்தையோ நம்ம இன்டைரக்டா செய்வோம். அது செஞ்சா அவங்களுக்கு புரியும்னு நினைச்சு நம்ம செய்வோம். பட் அவங்களுக்கு அது புரியாது. நம்ம ஓப்பனா சொன்னாலே ஒழிய அவங்களுக்கு அது புரியவே புரியாது. அதுதான் பாசிவ் அக்ரெசிவ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அது வந்து கன்ஃபியூஷனை தான் காமிக்கும். அதனால நிறைய விஷயம் வந்து சால்வ் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம கம்யூனிகேஷன்ல என்ன இருக்கணும்னா அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் தான் இருக்கணும். அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன்னா என்னன்னா நம்மளோட தேவைய, நம்மளோட ஒப்பீனியனை, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம பாசிட்டிவா சொல்றது. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் கூட இருக்கு. நீங்க அதுக்கப்புறமா போய் பார்க்கலாம். அசர்ட்டிவ்னா நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயத்த சொல்றது, அவங்க மனசு காயப்படாம சொல்றதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு எனக்கு நோ சொல்றதையும் ரொம்ப பாசிட்டிவா சொல்றது, அதான் அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ உங்க கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க எப்படி சொல்லலாம்னா மோஸ்ட்லி ஐ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது நான்ற வாக்கியத்தை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபீலிங்ஸையும் உங்களோட தேவைகளையும் நீங்க மத்தவங்களை பிளேம் பண்ணாம, மத்தவங்க கிட்ட பிளேம கொடுக்காம, கிரிட்டிசைஸ் பண்ணாம நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் ஐ ஸ்டேட்மெண்ட். நான் வந்து இப்படி ஃபீல் பண்ணேன், அதனால எனக்கு இது வேணாம், எனக்கு வந்து இது பண்ணும்போது பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால இனிமே நம்ம இந்த விஷயத்த செய்ய வேணாம் அப்படின்னு நான்ற வாக்கியத்தை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணா அது ரிலேஷன்ஷிப்ல பெட்டரா இருக்கும். இன்னொரு விஷயம் பேராஃப்ரேஸ் பண்றது. சைக்காலஜில கவுன்சிலிங்ஸ்ல இதெல்லாம் ஒரு ஸ்கில்ஸ். பேராஃப்ரேசிங் வந்து
ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, பட் நம்மளுக்கு அது புரியல. புரியலன்றத நம்ம திருப்பி கேட்காம, "இல்ல நீங்க சொன்னது எனக்கு புரியல" அப்படின்னு கேட்காம, "நீங்க இத தானே சொன்னீங்க" அப்படின்னு, "நான் கேட்டது இதுதான்" அப்படின்னு அவங்க சொன்னதையே திருப்பி சொல்லும்போது, ஓகே இவங்க நம்ம சொன்னத கேட்டுருக்காங்க. பட் இவங்களுக்கு புரியலன்னு அவங்களே திருப்பி சொல்லுவாங்க. இல்லாட்டி சில பேர், "சரி நான் சொன்னத இவ கேட்க விரும்பல. அதனால நான் இல்ல, இல்ல பரவால்ல. நான் ஒண்ணும் சொல்லல" அப்படின்னு அவங்க மறைச்சுட்டு போயிருவாங்க. நீங்க நெறைய பேர்ட்ட கேட்டுருக்கலாம். "என்ன சொன்னா நான் கேட்கல" அப்படின்னு நீங்க சொல்லும்போது, நெறைய பேர் அத சொல்ல மாட்டாங்க. "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் "இத தானே சொன்னேன்" அப்படின்னு நம்ம அந்த அவங்க சொன்ன வார்த்தையே திருப்பி சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான் இப்படி சொன்னேன்" அப்படின்னு அவங்களும் பொறுமையா நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க. இது எல்லாமே அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன். அது வந்து கிளாரிஃபிகேஷனுக்காகவும் நம்ம கேட்கிற மாரி இருக்கும். கிளாரிஃபிகேஷனுக்காக திருப்பி அவங்க சொன்னத வச்சு கேட்கிறேன். "நீ வந்து இத எக்ஸ்பிளைன் பண்றியா? இத தானே நீ மீன் பண்ணி சொன்ன" அப்படின்னு நம்ம கேட்கும்போது. ஓகே. ஸோ எப்பயுமே நீங்க ம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணாலே, நம்ம வேற லெவல்ல மெச்சூர்ட் ஆயிருவோம். பிகாஸ் நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க கேட்டா, அவங்களுக்கு நம்ம ஹர்ட் பண்ணாம நம்மளால பேச முடியும். அவங்க மனசு நோகாம நம்மளால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். நம்மளுக்கு பிடிக்கல அந்த விஷயம். நம்ம நோ சொல்லி ஆகணும் அந்த விஷயத்துக்கு அப்படின்னாலும், அவங்களுக்கு ஹர்ட் பண்ணாம நம்மளால சொல்ல முடியும். ஸோ அவங்களும் மனசு கஷ்டப்படாம புரிஞ்சுக்குவாங்க அந்த விஷயத்த. ஐயோ! இவங்க நோ சொல்ட்டாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாம, ஓகே இவங்க இதனால தான் நோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயத்த அவங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ இதுதான் கம்யூனிகேஷன், அட்ராக்ஷன் அப்புறம் டோபாமைன் பத்தி ஒரு ஸ்மால் சைக்காலஜி இன் அடலசன்ட் பீரியட். அடலசன்ஸ்ல நம்மளுக்கு சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு பிரெயின் வந்து நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ எப்பயுமே நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிறதுனால, உங்க மெச்சூரிட்டி லெவல் நல்ல நிலைமையில இருக்கும். நீங்க இன்னொருத்தருக்கும் இந்த சின்ன வயசுலயே நெறைய விஷயத்த சொல்லிக் குடுக்க முடியும். நீங்க பண்றதுனால, உங்கள பார்த்து நெறைய பேர் கத்துக்குவாங்க. பிகாஸ் நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க. உங்க கூட சிப்லிங்ஸ் இருப்பாங்க. உங்களோட எல்டர் சிப்லிங்ஸ் இருக்கலாம், யங்கரா இருக்கலாம். உங்களோட சின்னவங்க, பெரியவங்க நெறைய பேர் இருக்கலாம். பட் நீங்க செய்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மத்தவங்களும் கத்துப்பாங்க. அதனால எவ்ரி டே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டே இருங்க. அது வந்து நீங்களே ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆக முடியும். அது வந்து நம்மளுக்கு இந்த நாளுக்கு தெரியாது. பட் ஒரு 1 இயர் இல்லாட்டி 6 மந்த்ஸ்க்கு அதுக்கப்புறமா நம்மளுக்கே தெரியும். நம்ம இவ்ளோ சேஞ்ச் ஆகி வந்திருக்கோம். நம்ம ரொம்ப பெட்டரா இருக்கோம். முன்னாடில இருந்து இப்ப பார்க்கும்போது, நம்மளுக்கே ரொம்ப புடிச்சிருக்க அளவுக்கு நம்ம மாறியிருக்கோம்னா, அதுக்கு நம்மளே தேங்க் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே. டவுட் இருந்தா யோசிங்க. இன்னொரு சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ அடலசன்ட் பீரியட் நம்மளுக்கு அதிகமா கன்ஃப்யூஷன் இருக்கும். எத பண்றது? பெரிய பெரிய பிக் டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால கன்ஃப்யூஷன் இருக்கும். பட் அந்த முடிவ நம்ம எடுத்தே ஆக வேண்டி இருக்கும். அந்த மாரி டைம்ல நீங்க அதிகமா மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன்னால ரொம்ப என்ன சொல்றது? போரிங்கான டாபிக்ன்னு நீங்க நெனைக்க வேணாம். மெடிடேஷன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய விஷயம் தான். அப்படி மெடிடேஷன் இல்லைனாலும், இப்ப பசங்களா இருந்தா அவங்க எக்ஸர்சைஸ் பண்ணலாம். எக்ஸர்சைஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பிளஷர் குடுக்கும். ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங் குடுக்கும். அந்த ஃபீலிங்க்காக தான் எல்லாருமே அந்த விஷயத்த அடிக்கடி பண்றோம். எக்ஸர்சைஸா இருக்கட்டும், ஃபோன் யூஸ் பண்றது எல்லாமே அந்த பிளஷர்னஸ் ஃபீலிங்காக தான் நம்ம அடிக்கடி பண்றோம். ஷாப்பிங் பண்றப்ப கூட நம்மளுக்கு டோபமைன் அதிகமா சுரக்கும். அதுவுமே ஒரு பிளஷர்ஸ் ஆக்டிவிட்டி தான். ஸோ அதுக்கு ஆப்ட்டா நம்ம என்ன பண்ண முடியுமோ, அத அதிகமா பண்ணலாம். இல்லாட்டி மைண்ட்ஃபுல்னஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அதிகமா கோபம் வருது. அ எந்த சிச்சுவேஷனையும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு உங்க பிரீத்திங்கையாவது நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. எப்படி உங்க மூச்சு போகுது? கொஞ்ச நேரத்துக்கு. கண்ண மூடி உங்க மூச்சு போறத, உங்க மூச்சு இழுக்கிறது, வெளிய வாங்குறது, அத மட்டும் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அத பண்ணும்போதே உங்க கோவம் பாதி குறைஞ்சிரும். நெறைய பிரீத்திங் எக்ஸர்சைஸஸ் இருக்கு. அது வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க YouTubeல போட்டாலும் வரும். இல்லாட்டி இத கூட நீங்க பண்ணலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ இத நீங்க பண்ணா கூட உங்க கோவம் டக்குன்னு குறைஞ்சிரும். இன்னொன்னு மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா, உங்க பிரசன்ட் மொமெண்ட்ல இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ, அத நோட்டீஸ் பண்றது. அத கண்ணு மூடி 1 செகண்ட்
எல்லாத்தையும் உங்க சென்சஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கண்ணை மூடி உங்களால என்னென்ன கேட்க முடியுது, என்னென்ன விஷயங்கள் கேட்க முடியுது, அதை நல்லா அந்த கேட்குற விஷயங்களை நோட்டீஸ் பண்ணணும். ஐ மீன் பார்க்கக்கூடாது, பட் என்ன கேட்க முடியுதோ அதை மட்டும் ஒரு 1 மினிட்டுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்னொன்னு உங்களோட ஸ்மெல் சென்ஸ். என்ன ஸ்மெல் வருது நல்லா, அப்ப உங்களோட மூச்சு பயிற்சி வந்து பெட்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சென்சஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயங்கள்ட்ட நான் வந்து 2 சென்சஸ் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க 5 சென்சஸ் கூட கனெக்ட் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாலே அது மைண்ட்ஃபுல்னஸ் தான். நம்ம நடக்கும்போது நம்ம பாதம் கீழே தரையில படுறதை நோட்டீஸ் பண்ணா கூட அதுவும் மைண்ட்ஃபுல்னஸ் தான். டெய்லி நம்ம நடக்கிறோம், எல்லாருமே கண்டிப்பா வீட்லயாவது நடப்போம். ஸோ டெய்லி நம்ம நடக்கும்போது நம்ம நடக்கிறத கண்ணு மூடி தேவையில்லை, நம்ம பாதம் தரையில படுறத நம்ம உணர்ந்தாலே அதுவும் மைண்ட்ஃபுல்னஸ் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஜேர்னலிங் பண்ணலாம். ஜேர்னலிங் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுறது. இப்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழம்புது அப்படின்னா நீங்க எழுதினாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நிறைய சயின்டிபிக்கா கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு நிறைய ஓடிட்டே இருக்கு, கன்ஃபியூஸ்டா இருக்கு, நம்மளால கிளியரா திங்க் பண்ண முடியல அப்படின்னா நம்ம உட்கார்ந்து எழுதினாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சதா அர்த்தம். அதுவும் ஜேர்னலிங் தான். அப்படி இல்லைன்னா டெய்லி உங்களுக்கு என்ன ஃபுல்லா நடந்ததோ அதை எழுதுறது. ஓகே, அதுவும் ஒரு வித ஜேர்னலிங். நான் சொன்ன மாதிரி நீங்க நிறைய புரோட்டீன் எடுத்துக்கிறது, இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே தென் யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஆகாம எப்படி இருக்கிறதுன்னு கேக்குறீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறதுனா எதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னு நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஏன் வருதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளே உருவாக்க முடியும். பிகாஸ் நம்மளுக்கு நம்மளை பத்தி தெரியாத விட இன்னொருத்தருக்கு நம்மளை பெட்டரா தெரிய போறது கிடையாது. சின்ன வயசுல இருந்து உங்க பாடி மைண்ட் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் அவங்கள விட உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். ஸோ உங்களுக்கு எதனால ஸ்ட்ரெஸ் வருதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிங்க. எந்தெந்த விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது, இதனால எனக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு முதல்ல யோசிங்க. ஏன் இந்த விஷயம் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது, அந்த விஷயம் நல்லதா கெட்டதா, அப்ப அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க யோசிக்கும் போது, நீங்க ஏன் வருதுன்னு யோசிக்கும் போதே உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான் தெரியும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ரிலேட்டடா சொல்லுவேன். இப்ப இதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா நம்ம அதுக்கேற்ற சொல்யூஷன். ஓவர் திங்கிங், அதாவது அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, எல்லா பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு, இப்போ எனக்கு வந்து படிக்க ஒழுங்கா வரல. ஓகேவா, எனக்கு இந்த சப்ஜெக்ட ஒழுங்கா படிக்க வரல. அப்ப நான் வந்து ஏன் எனக்கு இது படிக்க வரல, என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய யோசனைகள் வர ஆரம்பிச்சிடும். எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும். எனக்கு வந்து படிக்க வரல அப்படின்ற யோசனை வந்து எனக்கு எதுவுமே வராது, அப்படி இப்படின்னு ஃபுல்லா நெகட்டிவ் யோசனைகள் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டே இருக்கு. அதனால நம்ம உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் அந்த யோசனைகள்லாம் நம்மள மூழ்கடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னன்னு நீங்களே உட்கார்ந்து எழுதுங்க, இல்லாட்டி யோசிச்சு பாருங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, எனக்கு இதெல்லாம் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் வீக்னஸ். அப்ப ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கா இல்ல வீக்னஸ் அதிகமா இருக்கான்னு பாருங்க. ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தாலும் நல்லது, வீக்னஸ் அதிகமா இருந்தாலும் நல்லதுதான். ஏன்னா வீக்னஸ் அதிகமா இருக்கும்போது அதை எப்படிலாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பாருங்க. இல்லாட்டி ஒரு ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த சப்ஜெக்ட் பிடிக்காததுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அப்படி இல்ல உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஸ்டடிங் இருக்கு.
சில பேருக்கு சத்தமா படிச்சா பிடிக்கும், சில பேருக்கு மெதுவா படிச்சா பிடிக்கும், சில பேருக்கு எழுதி படிச்சா பிடிக்கும், சில பேருக்கு வரைஞ்சு படிச்சா பிடிக்கும், சில பேருக்கு வந்து கலர் புக் பார்த்தாதான் பிடிக்கும். கலர் புக் இருந்தா கலர் கலரா எல்லாம் அந்த நோட் புக் ஃபுல்லா இருந்தா அவங்க ஈஸியா படிப்பாங்க. உங்களோட வே ஆஃப் ஸ்டடிங் என்னன்னு பார்த்து அதை அந்த சப்ஜெக்ட்க்கு கனெக்ட் பண்ணி பாருங்க. இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டோட அந்த பிடிக்காத சப்ஜெக்ட கனெக்ட் பண்ணி படிச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டோட உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத சப்ஜெக்ட கனெக்ட் பண்ணுங்க. அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஓகே, ஓவர் திங்க வந்து ஓகே எக்ஸாம்னால ஸ்ட்ரெஸ் வருது. அது எஸ் ஆப்வியஸ் தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ், அதிக மார்க்ஸ் எடுக்கணும், எல்லாமே மண்டையில ஓடிட்டே இருக்கும். நீங்க எப்பயுமே எக்ஸாம் டைம்ல யாரு ப்ரெஷர் பண்றாங்களோ என்னமோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க படிக்கிறதுக்கு உட்காரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா கண்ணை மூடி எதுவுமே யோசிக்காம ஒரு கண்ணை மூடி ஒரு 10 மினிட்ஸ் ஆவது உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. நீங்க கண்ணை மூடி கண்ணை மூடி இருக்கும்போது ஒண்ணு பிளாங்கா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இப்ப மோஸ்ட்லி என்ன படிக்க போறீங்களோ அந்த விஷயத்த நீங்க நல்லா படிச்சு கிராப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. இப்ப நான் படிக்க போறத நல்லா படிப்பேன், எனக்கு எல்லாமே புரிய போகுது, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன். இந்த சப்ஜெக்ட் படிச்சு நான் இவ்வளவு மார்க்ஸ் வாங்குவேன் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க மார்க்ஸ் எடுத்த மாதிரியே ஃபீல் பண்ணி அந்த டைம் ஃபுல்லா படிப்பீங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட படிக்கும்போது ஃபுல்லா ஒரு 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டா படிச்சுட்டே இருக்காம இப்ப 2 ஹவர்ஸ் நீங்க இந்த சப்ஜெக்ட படிக்க போறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல கண்டிப்பா ஒரு 2 ஹவர்ஸ்ல 25 மினிட்ஸ் இல்லாட்டி 30 மினிட்ஸ் ஆவது நீங்க பிரேக் விடணும். அத 2 ஹவர்ஸ் நீங்க 2 பார்ட்டா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 ஹவர், அதுல ஒரு 15 மினிட்ஸ் நீங்க கண்டிப்பா பிரேக் விடணும். இல்லாட்டி 10 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் படிச்சுட்டு 5 மினிட்ஸ் பிரேக் இல்லாட்டி 10 மினிட்ஸ் பிரேக். அந்த 10 மினிட்ஸ் பிரேக்ல நீங்க புக்கை பத்தி எதுவுமே யோசிக்க கூடாது. ஒண்ணு நீங்க சின்னதா ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ரன்னிங், வாக்கிங், அந்த மாதிரி கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு லொகேஷன்ல கூட நீங்க மாறிக்கணும். லொகேஷன்னா நான் ஊரை விட்டு ஊர் அந்த மாதிரி சொல்லல. ஜஸ்ட் இப்ப நீங்க ஸ்டடி ரூம்ல இருந்து வெளியே ஹால்ல போய் இல்லாட்டி கிச்சன்ல போய் அம்மாவை பாக்குறது, அந்த மாதிரி ஹால்ல போய் அப்பா கிட்ட பேசுறது, அந்த மாதிரி நீங்க லொகேஷன் மாத்திட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் பேக் ஸ்டடி ரூமுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கணும். உங்க என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிச்சீங்கன்னா இன்னும் மச் பெட்டர். ஒரு ஏர் வென்டிலேஷன் இருக்க இடத்துல படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்டோட கனெக்ட் பண்ணி உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும், வித்தியாசமான பிளேஸ்ல. ஓகே, ஓகே, ஐ திங்க் நான் உங்க எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அண்ட் இல்மா ஸ்கிரீன்ல ப்ளூ ஆரஞ்ச், சாரி, அது வந்து ஐ ஹாவ் புட் அன் இமேஜ். நான் ஒரு இமேஜ் தான் போட்டிருந்தேன், பட் அது வந்து இட் ஹாவ் சேஞ்ச்ட். அதுக்கு ஒரு மீனிங்கும் கிடையாது. ஐ எம் சாரி. ஓகே, how to reduce anxiety. ஓகே, ஃபார் ஆங்ஸைட்டிக்கு நீங்க மோஸ்ட்லி பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே மச் பெட்டர். கண்ணை மூடி உங்க பிரீத்திங் போறத நோட்டீஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ், ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னா கண்ணை மூடி ஒரு 5 மினிட்ஸ் பிரீத்திங் போறத நோட்டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்ணை திறங்க. அப்ப கொஞ்சம் குறையும். இப்ப இல்ல ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜுக்கு போறீங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா கண்ணை மூடி பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்யாம நீங்க அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்குமோ அதை இமேஜின் பண்ணுங்க. விசுவலைசேஷன் அது பண்ணா இன்னும் பெட்டர். உங்களுக்கு அந்த பயம் போய் நீங்க அப்படி ஒரு ஆளானே தெரியாத அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் விசுவலைசேஷன் பண்றதுக்கு அப்புறம்.
You can try it. Yeah, blue. I think orange is maybe attractive in color. Blue வந்து mostly it is also related to positivity. Okay. சரி. ப்ளூ ஆரஞ்ச் வந்து நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டர் கூட. நிறைய கம்பெனிஸ்ல கூட இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் சைட்ஸ்ல இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளூ அண்ட் எல்லோ ஃபேக்டர், பிகாஸ் அது வந்து அட்ராக்டிவ் கலர். அண்ட் இது வந்து லாயல்டி, ட்ரஸ்ட் அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸை சிக்னிஃபை பண்றதுனால இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கில் பிளஸ் கோர்ஸ் எப்போ எண்ட் ஆகுதுன்னு ஐ டோன்ட் நோ த கரெக்ட் டேட், பட் ஐ திங்க் இட் வில் எண்ட் within July. I don't know, I'm not sure. I will let the coordinator tell you this. Okay, அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த டேட் முடியும்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் இல்லைன்னா நம்ம இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ, Thank you, ma'am. Thank you for your patience today. okay, thank you so much. Thank you everyone for joining this class. Hope you all have a best future. Yeah, have a nice day. Good night, all of you. Thank you, ma'am. Have a nice day. Yeah, thank you. Good night.